பயபக்தியோடு அணுகும்போது இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்ன தெரியுமா? ஆண்டவர் அருகில் இருந்து அழுவது தான் அடுத்த ஸ்டெப். 1 சாமுவேலிலே அன்னா என்ற மகள் ஆண்டவருடைய காலருகில் இருந்த நீரூற்று போல தன்னுடைய கண்ணீரை கொட்டி அழுவாள். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள அவள் குழந்தையை பெற்றெடுத்தாள். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே பாவினியான மகள் ஆண்டவருடைய காலருகில் இருந்து கண்ணீரால் கால்களை கழுவி தலைமுடியால் துடைத்தாள். ஆண்டவர் சொல்லுவார், அளவிட முடியாத பாவங்கள் மன்னித்தேன், நீ அமைதியா போ என்று சொல்லி அனுப்பி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பர்களே, திருப்பாடல் 56:8 சொல்கிறது, உன்னுடைய கண்ணீர் கணங்கள் நான் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன். உன்னுடைய கண்ணீர் கணங்கள் நான் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன். நாம் ஆண்டவர் முன்னாடி இருந்து அழுகின்ற அழுகைக்கெல்லாம் விலையுண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இது பயபக்தியோட ஆண்டவரை தேடுவதனுடைய அடையாளம் தான். ஆண்டவருடைய பயபக்தியோடு தேடும் பொழுது இன்னொரு ஸ்டெப் இருக்குதுங்க அன்பார்ந்தவர்களே. அது என்னவென்று கேட்டால், சாக்குடை உடுத்து சாம்பலில் அமர்ந்து உபவாசம் இருந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து ஜெபிக்கின்ற ஜெபம். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஏராளமான மக்கள் சாக்குடை உடுத்திருக்கிறாங்க, சாம்பலில் அமர்ந்திருக்கிறாங்க, உபவாசம் இருந்திருக்கிறாங்க, ஓலமிட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரிஸ்க் எடுக்கிற வேலையில் நம்ம செய்ய மாட்டோம். மெழுதிரி வேணுமா பத்த வைக்கிறேன், உண்டியில் காசு போடுறோமா போட்டுக்கிறேன். ரிஸ்க் மிஞ்சி மிஞ்சி போனது முடி மொட்டை அடிச்சு கொடுப்பாங்க. அதை விட இந்த சாம்பல் உட்காருது, இந்த சாக்குடி கொடுக்கறது, ரிஸ்க் எடுக்கிற மேட்டர் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வீடுகளில் நடக்கிற ஜபங்கள் எப்படி? மூளை முடுக்கில் சாஞ்சு படுத்து பேன் பார்த்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு பிள்ளைங்களை விளையாட வச்சுக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு ஜெபிக்கிற ஜபம் கேட்கப்படுகிற ஜபமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய வல்லமைக்க கரத்தின் கீழ தாழ்மையோடு நிற்கணும், பயபக்தியோடு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தாழ்மையோடு நிற்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பயபக்தியோட ஆண்டவர் அருகில் அணுகி வருவதுதான். 2வது ஸ்டெப் என்னவென்று கேட்டால், எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். ஆண்டவர் பார்த்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பொறுமையோடு காத்திருப்பது தான் 2வது ஸ்டெப். ஆண்டவருடைய காலருகிலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செயலாற்றம் தொடங்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்பதுதான் தாழ்த்தி கொள்வதனுடைய 2வது அர்த்தம். திருப்பாடல் 37:5 சொல்கிறது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழி ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அவரை மட்டும் நம்பி இருக்க வேண்டும், அவர் உன் சார்பில் எல்லாம் செயலாற்றுவார். அப்ப கடவுளை நம்பி கடவுள் அருகில் மட்டும் அடைக்கலம் தேடி இருப்பதுக்கு பேருதான் பொறுமையோடு காத்திருப்பது என்பது. ஆண்டவர் கூப்பிட்ட அழைத்தார் அல்லவா? மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் கூப்பிடுவார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற செய்கிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்த எல்லா மக்களும் வரணும். നമ്മുടെ சுமைகள் எல்லாம் சுமந்து கல்வாரி மலையில் போய் ஆண்டவருடைய பலிபீடத்தின் அருகில் வைத்துக் கொண்டு ஆறுதல் அடையணும். டாக்டர் ஆகி திருமணமாகி ஆஸ்திரேலியா போயிட்டா, பையன் படிச்சு என்ஜினியர் ஆகி அவன் இப்ப அமெரிக்காவில் வேலை பார்க்கறான். வாழ்க்கை டோட்டல் மாறிடுச்சு ஃபாதர். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஃபாதர், இந்த முன்னேற்றம் வருவதற்கு முன்னாடி 7-8 ஆண்டுகள் 7-8 ஆண்டுகள் நான் அழுத அழுகை, நான் அடைக்கலம் தேடிய முறைகள் சொல்ல முடியாது ஃபாதர். அவ்வளவு பாடுபட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டவருடைய காலம் நிறைவேறுவதற்காக. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொறுமை உண்டு? யார் யார் பொறுமையோடு காத்திருக்கிறது உண்டு? எல்லாரும் அவசரம் தான். எல்லாரும் நேற்று வைத்து வாழைக்கன்றுக்கு இன்னைக்கு தாறு வெட்டுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் பேரும். குழந்தை பிறக்கிறதுக்குள்ள பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாடம் படிப்பு முடிகிறதுக்குள்ள வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே திருமணம் நடக்கணும், திருமணம் நடந்த உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த உடனே வீடு வாங்கணும், வீடு வாங்கின உடனே காரு வாங்கணும். ஒரே அவசரம் தான், பயங்கர அவசரம். பொறுமையே இல்லை. ஒரு தற்கொலை பண்றது கூட நேரம் இல்லாதவங்களோட ஒருத்தன் கையில் எடுத்து ஓடுறான். எங்கடா ஓடுறீங்க? தற்கொலை பண்ண போறேன். நடந்து போக கூடாதா? டைம் இல்லை ஃபாதர். ஓடுறான். ஓடி போய் மரத்தில் ஏறி கழுத்தில் கயிறு போட்டு குதிச்சான், அங்க விழுந்து கிடக்குறான். என்னாச்சு? அந்த அவசரத்துல கயிறுடைய மற்ற தலை மரத்தில் கட்ட மறந்து போயிட்டாரு. அவசரம் ஓவரா, பயங்கரமான அவசரம். சங்கடம் என்ன தெரியுமா? அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நாங்க இன்னும் வீடு வாங்கலையே. அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, நாங்க நிலம் வாங்கலையே. அவங்க காரு வாங்கிட்டாங்க, நாங்க காரு வாங்கலையே. ஓவர் பதட்டம். சென்னையில எல்லா மாதமும் ஜபத்துக்கு போகும்பொழுது ஒரு கணவன மனைவி என்ன பார்க்க வருவாங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பம், ஓரளவுக்கு எல்லாம் இருக்கிற குடும்பம். ஆனா அவங்க வரும்பொழுது எல்லாம் புலம்பலுதான். வந்து ஆரம்பிச்ச புலம்பலுதான். ஃபாதர் இன்னும் குழந்தையே கிடைக்கல ஃபாதர், குழந்தை பிறக்கல ஃபாதர், இன்னும் நிரந்தர வேலை கிடைக்கல ஃபாதர், இன்னும் இந்த சென்னையில அங்க செட்டில் ஆகல ஃபாதர்,
சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மாதமும் ஏதாவது ஆறுதல் சொல்லி அனுப்புவேன். கொஞ்ச நாள் முடிஞ்சோன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னை பார்க்க வரும்போது நான் சொன்னேன், நீங்க என்கிட்ட புலம்ப கூடாது. 3 மாதம் ஒவ்வொரு நாளைக்கும் 3 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். 3 மாதம் கழிச்சுதான் என்னை பார்க்க வரணும். அனுப்பிவிட்டேன். 3 மாதங்கள் வரைக்கும் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா ஃபாதர்? சென்னையில் நீங்க ஜெபத்துக்கு வரும்போது உங்க பிளஸிங் வாங்க வரக்கூடாதா? நான் சொன்னேன் 3 மாசத்துக்கு நீங்க வரவே கூடாது 2 பேரும். 3 மாதங்களுக்கு பிறகு ஜெபத்துக்கு போகும்பொழுது என்ன பார்க்க வந்தாங்க, பிளஸிங் வாங்க வந்தாங்க. எங்கிட்ட வந்து பயங்கர சந்தோஷமா பேசுறாங்க, பெரிய பெரிய காரியங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு தோணுச்சு வழக்கமா சொல்ற பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குதே அப்படி தோணுச்சு. அப்ப நான் கேட்டேன், குழந்தை பாக்கியத்தை பற்றி என்ன ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் கடவுள் கொடுக்கும் போது கொடுக்கட்டும் ஃபாதர், கடவுளுக்கு எப்ப தோணுது அப்ப கொடுக்கட்டும். அப்புறம் வேலை விஷயம் என்னாச்சு? இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, அது போதும். கடவுள் எனக்கு நல்லொரு வேலை தர நேரம் வரும்போது அவரு கொடுத்துருவாரு. எனக்கே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டேன், என்னாச்சுரா, பயங்கர மாற்றம் தெரியுதே அப்படி கேட்டேன். இல்ல ஃபாதர், நீங்க சொன்ன மாதிரி மணிக்கணக்கு அவரு முன்னாடி உட்கார தொடங்கின உடனே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு, நிறைய விடுதலைகள் ஆயிடுச்சு ஃபாதர். உட்கார்ந்தால் கடவுள் நம்மை மாற்றும் என்பது சந்தேகம் இல்லை. பொறுமையோட காத்திருப்பது என்பதற்கு இன்னொரு தலம் உண்டு. அது என்னவென்று கேட்டால், பொறுமையோட காத்திருக்கிறவன் கடவுளை மட்டும் அடைக்கலம் தேட வேண்டும், வேற யாரையும் அடைக்கலம் தேடக்கூடாது. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 2-3 வசனம் சொல்கிறது, நானே உன் ஆண்டவர், என்ன தவிர வேற கடவுள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு மற்ற இடங்களில் ஓடி நடக்கிறாங்க. ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தா கூட என்ன காரணம் தேடிட்டு தெக்கும் மடக்கும் ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா புத்தகம் 2:13 ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் 2 தீமைகள் செய்தார்கள். 1, ஜீவ நீரூற்றாகிய என்னை அவர்கள் புறக்கணித்தார்கள். 2, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கு என்று குடைந்து கொண்டார்கள். கடவுளும் மறந்துட்டாங்க. மற்றெங்கெல்லாம் அடைக்கலம் தேடணுமோ அங்கெல்லாம் அடைக்கலம் தேடிட்டாங்க. பலரும் சொந்தம் அறிவிலே அடைக்கலம் தேட தொடங்கிட்டாங்க. பலரும் சொந்த படிப்பிலே அடைக்கலம் தேட தொடங்கிட்டாங்க. இந்த உலகம் சொல்லி தருகின்ற பல பல கொள்கைகளிலே அடைக்கலம் தேடினவர்கள் உண்டு. கடவுளை அடைக்கலம் தேடுகின்றவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. அன்பர்களே, 3வது விஷயம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நானு, கடவுள் அருகிலே பயபக்தியோடு நாம் கடந்து வர வேண்டும். 2வது என்ன சொன்னேன், பொறுமையோடு கடவுளுடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். 3வது, கடவுள் அருகில் நம்மை தாழ்த்தி கொள்வதனுடைய 3வது அடையாளம் பைபிள் சொல்லுது, கடவுளுக்கு எதிராக நாம் முணுமுணுக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற மக்கள் உண்டு. புலம்பி தள்ளுறாங்க நிறைய பேர். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 43வது வசனம் சொல்கிறது, உங்களிடையே முணுமுணுக்க கூடாது. நீங்கள் யாருமே முணுமுணுக்க கூடாது. இஸ்ரேல் மக்கள் ஃபுல் டைம் முணுமுணுத்த மக்கள் தான். தண்ணீர் கிடைக்காமல் போன முணுமுணுப்பாங்க, சாப்பாடு கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க, இறைச்சி கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க, வழிபடுவதற்கு ஒரு கடவுளை கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப மோயிசன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. என்னது? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிராக அல்ல, நீங்கள் முறுமுறுப்பது கடவுளுக்கு எதிராகத்தான். 2023 நானும் நீங்களும் முறுமுறுத்தால் அது கணவனுக்கு எதிராக அல்ல, மனைவிக்கு எதிராக அல்ல, சமூகத்துக்கு எதிராக அல்ல. நாம் முறுமுறுப்பதெல்லாம் கடவுளுக்கு எதிராக தான். இனி கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற மக்களை ஆண்டவர் அருவருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்க தொடங்கிய உடனே எண்ணிக்கை 114வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எதிராக முறுமுறுக்கின்ற 20 வயதும் அதற்கு மேற்பட்ட யாருமே இந்த பாலைவனத்தை விட்டு போக மாட்டாங்க, எல்லாம் பிணங்களாக இந்த பாலைவனத்தை விடுவீர்கள். பாலும் தேனும் ஒழுகுகிற கானான் நாடு வரணுமா? நீங்க முறுமுறுக்க கூடாது, எனக்கு எதிராக முணுமுணுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு பாலும் தேனும் ஒழுகுகின்ற வாழ்க்கை கிடைக்காம போனதுக்கு காரணம் ஃபுல் டைம் முணுமுணுக்கு தான், புலம்பல் தான். பயங்கர ஜபக்காரங்க தான், ஜபக்காரிகள் தான். மணிக்கணக்கா ஜெபித்து முடித்து வரும்பொழுது ஜபம் ஒரு வழிக்கு போகுது, வாழ்க்கை வேற வழிக்கு போகுது. அக்காவை கூப்பிட்டு கேட்கிறோம், அக்கா எப்படி இருக்கிறீங்க அக்கா? ரொம்ப பெருமூச்சு விட்டு சொல்லுவாங்க, இது இருக்கிற சாமி போயிட்டு இருக்கு. என்ன கஷ்டம் தெரியுமா? என்ன துன்பத்துயரம் தெரியுமா? புலம்பி தவிக்கிற மக்கள் உண்டு. ஒரு பங்கில ஒரு பெரியவர் இருக்காரு. பூசையில மத்தியில சமாதானம் வழங்குற நேரம் வந்தால் தாத்தா சமாதானம் எல்லாருக்கும் சத்தமா கொடுப்பாங்க, சமாதானம் 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 சொல்லிட்டு தாத்தா தனியா சொல்லுவாங்க, யாருக்கு சமாதானம்? என்ன சமாதானம்? சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். சமாதானம் இல்லாத வாழ்க்கை, புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை.
அன்பானவங்களே, ஒரு வாலிப பையன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தர்மபுரி சோகத்தூர் கார்மேல் ஆசிரமத்துக்கு தியானத்துக்கு வந்த அன்னைக்கு ஒரே சங்கடம். ஃபாதர், படிச்சு கூட நாளாச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் நடக்கல, எல்லாம் நடக்கும், நீ கடவுளுக்கு நல்லா தியானத்தில் கலந்து கூட நல்ல ஜெபி, நீ கடவுளை ஆசீர்வதிப்பார். மனுஷன் நல்ல ஜெபித்தார், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். தியானம் முடிச்சு போய் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சு கொஞ்ச நாளுக்குள்ளேயே திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து கொஞ்ச நாளுக்குள்ள குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சோகத்தில் வந்தார். என்னை பார்க்கும்பொழுது புலம்பி தள்ளிட்டு இருந்தார். ஃபாதர், எல்லாம் நடந்துச்சு, ஆனா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பொருளாதார செழிப்பில்லை, எப்படி வாழ்றதுன்னு தெரியல. எதுக்கு ஃபாதர்? வீட்டுல கிணத்துல தண்ணி கூட கிடையாது, ஃபுல் வடிஞ்சு போச்சு, என்ன பண்றது ஃபாதர் கேட்டாங்க. புலம்பில கொஞ்சம் அதிகமானதுனால நான் சொன்னேன், நீ ஒண்ணு செய், இதுவரைக்கும் கடவுள் கொடுத்ததுக்கு எல்லாம் நீ நன்றி செலுத்தி முடி. எதுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ எல்லாம் நன்றி செலுத்தி முடி. அப்பொழுது உனக்கு தர வேண்டியது கடவுள் மிச்சம் மீதி தருவார். அவன் சொல்ற உண்மையில அவனுக்கு கோபம் வந்துச்சா. கிணத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லும் பொழுது ஃபாதர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீ நன்றி சொல்லு அப்படி சொல்றாரு. நன்றி சொன்னா தண்ணி வருமா? அவனுக்கு சந்தேகமாச்சு. இருந்தாலும் அவனுக்கு தோணுச்சு, ஆமாலே நான் நன்றி சொல்லவில்லையே. அவன் நன்றி சொல்ல தொடங்கினான். தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு 5 ஆண்டுகள் முடிச்சு மறுபடியும் சோகத்துக்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் எப்போ நன்றி சொல்ல தொடங்கினேனோ அப்பொழுது என்னுடைய கிணற்றிலே தண்ணீர் ஊற்றுகள் பெருக தொடங்கிருச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக எங்க வீட்டுல தண்ணிக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்பொழுது தண்ணீர் வடியும். எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்ப பரிசில் பணம் குறையும். எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்ப குடும்பத்தில் அன்பும் புரிந்து கொள்வதிலும் முடியும். எப்பொழுது அன்று ஸ்துதிக்க நன்றி செலுத்த தொடங்குறோமோ அப்பொழுது இதெல்லாம் நிரப்பியும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்பதில் 3 காரியங்கள் சொன்னேன் நான். கடவுளுடைய வல்லமிக்க கருத்தின் தாழ்த்துவதனுடைய அடையாளமாக 3 காரியங்கள் சொன்னது. ஒண்ணு, பயபக்தியோடு, கண்ணீரோடு, ஒருத்தல் முயற்சியோடு ஆண்டவர் அருகில் வர வேண்டும். 2வது, கடவுள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். 3வது, கடவுள் காலம் தாழ்த்தும் போது கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல் புலம்பாமல் நாம் இருக்க வேண்டும். இது 3 நாம் செய்து கடவுள் கரங்களில் நம்மை தாழ்த்தி கொண்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்று கேட்டால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் எடுத்து உயர்த்துவாராம். தங்களை தாழ்த்தி கொள்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் எடுத்து உயர்த்துவாராம். எவ்வாறு உயர்த்துவார்? ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகளை போல் இறக்கை விரித்து உயிரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், அவர்கள் நடந்து செல்வார் சோர்வடையார். கடவுள் அருகில் தங்களையே நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கிற மக்கள் சோர்வடையாமல் களைப்படையாமல் வாழ்கின்ற வரம் கடவுள் நமக்கு தருவார். உயிரே பறந்து செல்வதற்கு அவர்கள் எடுத்து உயர்த்துவார் ஆண்டவர். பைபிளில் யாராவது இருக்கு அந்த மாதிரி? இருக்கு. அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொல்லிக்கொண்டு தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அம்மாவை எடுத்து உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராணியாக எடுத்து உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். என் விருப்பம் என்று உமது விருப்பம் நிறைவேற்றும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவரை எடுத்து உயர்த்தி வலது பக்கத்தில் அமர வைத்தார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டார். எல்லா முழங்கால்களும் மண்டியிடும் அளவிற்கு அவர் எடுத்து உயர்த்தினார். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கரத்தின் வல்லமை என்று அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய கரங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தி கொள்வது பயபக்தியோடு அவரை அணுகி கொண்டு பொறுமையோடு காத்திருந்து கொண்டு அவருக்கு எதிராக முணுமுணுக்காமல் நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்மை எடுத்து உயர்த்துவார். யாக்கோபு திருமகன் சொல்கிறது, 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கரங்கூப்புவோமா, கண்களை மூடுவோமா, ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழிலே எங்களை தாழ்த்தி கொள்வதற்கான வரம் எனக்கு தாரும், பாக்கியம் எனக்கு தாரும். உதவி ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பி அருளும், அருள் வரங்களால் என்னை நிரப்பி அருளும். ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு ஒரு சிறு பிள்ளையை போலுமே அணுகி வரக்கூடிய வரம் எனக்கு தாரும். கண்ணீரோடும் ஒருத்தல் முயற்சிகளுமே தேடுகின்ற வரம் எனக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, ஆண்டவர் செயல்படும் நாள் வரையிலும் பொறுமையோடு காத்திருப்பதற்கு, ஆண்டவரை நீரே செயல்படும் எனக்கு செய்து தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு என்னை பக்குவப்படுத்தும். ஒருபோதும் முறுமுறுக்காமல் முணுமுணுக்காமல் ஆண்டவரின் பிள்ளையாக வாழக்கூடிய வாய்ப்பின் எனக்கு தாரும்.
ஆண்டவருடைய வல்லமைக்கு கருத்தின் கீழில் அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே.